ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது பார்த்தீங்கன்னா கிராண்ட் செமிஃபைனலுங்க. அம்மன்குடி விசஸ் கல்ராயன் விடுதி 3 ஓவர் மேட்ச்சு. சூடான மேட்சாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி டேல. ஸோ ஃபைனாக இருக்கும் மேட்ச்சை. அம்மன்குடியை வின் பண்ணி பார்த்தீங்கன்னா பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. கல்ராயன் விடுதி பேட்டிங் ஆடுவாங்க. இருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக விஷால் வந்திருக்காரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் ரகு அண்ட் நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் அஜய் இருக்காங்க கல்ராயன் விடுதியிலேருந்து. கட்டாய போயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா எட்ஜு பட்டு பின்னாடி போயிருக்கு. 2க்கான காலு 2 ஓடிடுவாங்க. செகண்ட் பால் பாத்தீங்கன்னா தூக்கி அடிக்கப்பட்ட பந்து விக்கெட் ஆகவா, அங்க கேட்ச் மிஸ் செய்யப்பட்டு ஆஃப்ல மிஸ் பண்ணிட்டாரு. விட்டது கேட்சா மேட்ச்னு பாப்போம். ஏன்னா போன மேட்ச் செமையா ஆடுனாருங்க அந்த பேட்ஸ்மேன். ஒரு ஓட்டம் அவரோட கேட்சை விட்டுருக்காங்க. சிங்கிள். தேர்ட் பால் ஸ்ட்ரைக்குக்கு நியூ பேட்ஸ்மேன் அஜய் வந்திருக்காரு. ஆஹா, ஃபர்ஸ்ட் பாலே பாத்தீங்கன்னா போட்டாம் திரும்பினாரு. விக்கெட் என்ற முறையில் வெளியேறுகிறார். விக்கெட்டுங்க. கல்ராயன் விடுதி அணி வீரர் கால தாமதப்படுத்தாமல் விக்கெட்டை விட்டு போயிருக்காருங்க. வந்த ஃபோர்த் பாலுக்கு ஸ்ட்ரைக்குக்கு நியூ பேட்ஸ்மேனா ஏகே ஷாட்டுங்க. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்களை பெறுமா. சிக்ஸா விக்கெட்டுங்க. பேக் டு பேக் 2 விக்கெட்டுங்க. வந்த ஃபர்ஸ்ட் பாலே பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள். நல்ல பாலுங்க. சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து எதுவும் இல்லை. டாட் பால் போறதுக்காக சுதன் வந்திருக்காரு அம்மன்குடியிலிருந்து. ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுங்க. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்களை பெறுமா. பெரிய ஷாட்டுங்க. 6ங்க. நல்ல ட்ரைவ் பண்ணாரு ஃபீல்டர். 6ங்க. 6 ஓட்டம். குட் ஷாட்டுங்க ரகு பேட்ல இருந்து. 6 ஓட்டம் அவரோட பேட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் 6. இன்னும் நிறைய அவரை எதிர்பார்க்கிறேன் அவர் பேட்ல இருந்து. செகண்ட் பால் சிறந்த முறை தடுத்து ஆடப்பட்ட பந்து. நல்ல கம்பேக். அடுத்த டாட் பால். தேர்ட் பால் ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட்ல மடக்கி அடிச்சிருக்காரு. ஓட்டங்களை பெறுமா. குட் ஃபீல்டிங்க. சிறந்தது ஒரு ஃபீல்டிங். அங்க ஒரு தடுக்கப்பட்டு 2க்கான கால் 2 ஓடிட்டாங்க. ஃபோர்த் பால் ஷாட்டுங்க. லெஃப்ட் சைடுல மடக்கி அடிச்சிருக்காரு. அடுத்து 2 ஓட்டங்களை கடக்குமா. அங்க ஒரு தடுப்பால தடுக்கப்பட்டு 2 ரன். லாஸ்ட் 2 ஷாட்டுங்க. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகுமா. கேட்ச் டிராப். அங்க கேட்ச் மிஸ் செய்யப்பட்டு சிங்கிள். லாஸ்ட் 1 பால் ஷாட்டுங்க. இந்த முறை தடுத்து ஆடப்பட்ட பந்து. அகைன் ஒரு 2க்கான கால் இருக்கு. 2 ஓட்டங்களை கடக்குமா. ஆஹா, 2 ஓடிட்டாங்க. 2 மிஸ் ஃபீல்ட். அத்துடன் ஓவர் முற்று. சோ 2 ரன் ஓடிட்டாங்க. 2 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் 2 விக்கெட் இழப்பிற்கு 6 எண்ணிக்கை 18. அவங்களோட உற்சாகப்படுத்தணுங்க பேட்ஸ்மேனை. அப்பதாங்க அவங்களால ஆட முடியும். அதே மாதிரி தான் பேட்டிங் டீம்ல பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா டீம்லயும் இப்படி தான் பண்ணணும். ஸோ இதோட 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 ஓவர் முடிவில் 18 ரன்னு 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க கல்ராயன் விடுதி. லாஸ்ட் ஓவர் போடுறதுக்காக விஜய் சாரதி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ரகு இருக்காரு. சிறந்ததாக தடுத்து ஆடப்பட்ட பந்து. அங்கு ஒரு தடுப்பால தடுக்கப்பட்டு டாட் பால். செகண்ட் பால் ஷாட்டுங்க. சிறந்த முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்களை கடக்குமா. 6ங்க. பெரிய ஷாட்டுங்க. 6 போட்டாலே வெள்ள தாங்க அடிக்கிறாரு. சிறப்பான ஒரு 6 ரன்னுங்க. பெரிய ஷாட். இவர் பேட்ல இருந்து இது 2வது 6ங்க ரகு பேட்ல இருந்து. ஃபோர்த் பால் ஃபுல் டாஸ் பால் மடக்கி அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் இருக்காருங்க. பந்து 6 ஐ கடக்குமா. ஆஹா, மிஸ் பண்ணிட்டாருங்க. அடுத்து 2க்கான கால். அகைன் 2 ரன் ஓடிடுவாங்க. 2 ரன். இன்னும் 2 பால் இருக்கு. பெரிய ஷாட்டுக்கு போவாரா. ஷாட்டுங்க. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ஐ கடக்குமா. விக்கெட்ங்க. ஒரு வழியா கேட்ச் பிடிச்சிட்டாங்க. 3 அப்புறம் கேட்ச்ங்க. சூப்பரா பேட்டிங் ஆடி இருக்காருங்க ரகு.
அவரால் முடிஞ்சதை இந்த டீமுக்கு பண்ணிட்டு போயிருக்காரு. இனிமே பார்த்தீங்கன்னா பவுலிங் சைடு தான் பார்த்துக்கணும். நல்ல கேட்ச் அங்கே லாங் ஆன்ல இருந்து. இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 பால். பெரிய ஷாட்டுங்க, நடுவுல கடிச்சிருக்காரு. என்ன மாதிரி ஷாட்டுங்க, அனைத்து ஓவர்களும் முடிவடைந்த நிலையில் ஷாட்ல இருந்து சரியான ஷாட்டுங்க. லாஸ்ட் பால் வந்தாரு கிரீஸுக்கு, பாத்தீங்கன்னா ஒரு பெரிய 6ஓட இந்த இன்னிங்ஸை ஃபினிஷ் பண்ணிட்டு இரண்டு விக்கெட்ல இருக்கு. குட் ஷாட்டுங்க. 34 பாலுக்கு 34 அடிக்கணுங்க அம்மன்குடி இந்த மேட்சை வின் பண்ணணும்னா. 34 ரன்னுக்குள்ள இந்த மேட்சை வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா கல்ராயின் விடுதி இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. ஸோ சுவாரஸ்யமான மேட்சாக இருக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. போடுறது கல்ராயின் விடுதியிலிருந்து அஜய், அம்மன்கோட்டையிலிருந்து ஸ்ட்ரைக்கிங் எண்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நவீன், ஆன் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் விஷால் இருக்காரு. 24 டார்கெட்டு, ஃபர்ஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஷாட்டு, கேட்சுங்க, என்ன மாதிரி கேட்சுங்க, சூப்பரா பிடிச்சாருங்க. அதாவது சூப்பரா பிடிச்சிருக்காருங்க. நல்ல ஃபீல்டிங் ப்ரோ. தேர்ட் பால் நல்ல பாலுங்க, ஃபோர்த் பால் அகைன் டாட் பாலுங்க, சூப்பரா போட்டிருக்காரு. நல்லா வந்துட்டு போடுறாரு, சூப்பரா போட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா இவர் ஓவரில் வந்துட்டு ஒரு பெரிய ஷாட்டே போக மாட்டேது, நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி நல்ல போலிங். முதல் ஓவரோட லாஸ்ட் 2 பால். ஷாட்டுங்க, லெஃப்ட் சைடுல ஃபீல்டர் இருக்காரு, கேட்சை மிஸ் பண்ணி 6 ஓட்டங்கள். அடுத்த பாலே பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 பால். ஷாட்டுங்க, ஆஃப் சைடுல மடக்கி அடிச்சிருக்காரு. 4 காலமா இல்லைங்க, அங்க ஒரு நல்ல ஃபீல்டு. லைன் நம்பர்ஸ் ஓகே, 2 ரன். செகண்ட் ஓவர் போடுறதுக்காக கல்ராயின் விடுதலை இருந்து ஆரியா. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, ஒரு லெக் பை மூலமா ஒன்னு ஓடுவாங்க, நல்ல ஃபீல்டு, அங்க ஒரு அருமையான தடுப்பு. செகண்ட் பால் நல்ல பாலுங்க, சரியான ஒரு பேஸ் போட்டு டெலிவரி போட்டாருங்க. ரன் எதுவும் இல்லை, கட்டர் டெலிவரி தான், ஆனா நல்ல பேஸோட போட்டிருக்காரு. டாட் பால். தேர்ட் பால் நல்லா யாருக்காருங்க, சிங்கிள் ஓடிடுவாங்க. நல்ல பவுலிங். ஃபோர்த் பால் நல்ல பாலுங்க, சிறந்த முறையில் சரியான ஒரு குயிக்கர். ரன் எதுவும் இல்லை, டாட் பால். லாஸ்ட் 1 பால். அசால்ட்டா விட்டாங்க. குட் கேட்ச்ங்க அஜய். விக்கெட் என்ற முறையில் வெளியேறுகிறார். சமையான பெர்ஃபார்மன்ஸ். இந்த ஓவர் பாத்தீங்கன்னா 2 ரன் தான் கொடுத்திருக்காரு. இன்னும் இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 பால் இருக்குது. லாஸ்ட் பாலை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அம்மன்குடியில இருந்து ஸ்ட்ரைக்கிங் எண்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நியூ பேட்ஸ்மேனாக நவீன் இருக்காரு. செகண்ட் ஓவரோட லாஸ்ட் 1 பால். இது வரைக்கும் 2 ரன் தான் போயிருக்கு. லெக் சைடில் தட்டி விட்டுருக்காரு. 2க்கான கால் இருக்குங்க. 3 ரன் ஓடுவாங்களா? 2 ரன் தடுக்கப்பட்டு இன்னும் 6 பாலுக்கு 23 அடிக்கணுங்க இந்த மேட்சை அம்மன்குடி வின் பண்ணணும்னா. லாஸ்ட் ஓவர் போறதுக்காக இப்போ ரகு வந்திருக்காரு. சிறந்த முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 கடக்குமா? அங்க பவுண்டரி லைன்ல பாத்தீங்கன்னா கேட்ச் மிஸ் பண்ணிருக்காரு. சிங்கிள் ஓடிடுவாங்க. செகண்ட் பால் நல்லா பாலுங்க. சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து அகல பந்து. ஆஹா, அம்பையரோட ட்விஸ்ட். அகல பந்து ஒய்டுங்கற கால. நடுவரின் தீர்ப்பு இறுதியானது. செகண்ட் பால் ரீ. சிறந்த முறையில் லெக் பை மூலமா ஒண்ணு எடுத்து ஆடுவாங்களா? ரன்ஸ் எதுவும் கிடையாது. தேர்ட் பால் ஷாட் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 கடக்குமா? இல்ல போய் விழுந்துட்டீங்க. இதுவும் 6ங்க. 3 பாலுக்கு 15 வேணும். ஃபினிஷ் பண்ணி தருவாரா மேட்ச்னு பாப்போம். இந்திய பந்துகளில் 15 ஓட்டங்கள் எடுத்தால் எட்ஜ் ஆயிருக்கு. அம்மன்குடி அணியினர் வெற்றி பெறலாம். கேட்ச் நல்ல கம்பேக்குங்க. பவுலர் கிட்ட இருந்து போன பால் 6 அடிச்சு இந்த பால் அடிச்சு பாருன்னு சொல்லி போறாரு. விக்கெட் எடுத்துருக்காருங்க. குட் கேட்ச் அஜய் கிட்ட இருந்து. பால் 15 ரன் ஆகும். நல்ல பாலுங்க. சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து ஷார்ட் பால். 15 பாலுக்கு 15 வேணும்.
சிறந்த சோ இந்த பாலோட இந்த மேட்சை வின் பண்ணி ஃபைனலுக்கு குவாலிஃபை இருக்காங்க கல்ராயன் விடுதி. சோ கங்க்ராச்சுலேஷன் கல்ராயன் விடுதிக்கு. எங்களின் அழைப்பை ஏற்று வந்த அம்மன் கொடி அணியினருக்கு கிளப்பின்